ஆழ்ந்து கேளுங்கள். இன்று நாம் உயர்நிலை சத்தியங்கள், பரம சத்தியங்களுக்குள் நுழைய துவங்குவோம். நம் முதல் 3 நாட்களும் அறிமுக நிலை சத்தியங்களைத்தான் விளக்கினேன். அதனாலதான் ஹாலிவுட் ஃபேண்டசி ஹீரோஸ், அவெஞ்சர்ஸ், இமேஜினரி கேரக்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நம்முடைய புராணத்தின் சத்தியத்துவத்தை, சத்திய நிரூபணத்தை செய்து கொண்டிருந்தேன். இப்போ அதையெல்லாம் தாண்டி பரசத்தியங்கள், உயர் சத்தியங்களை உரைக்கின்றேன், வெளிப்படுத்துகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். அமைதியோடு அமர்ந்து தொடர்ந்து உங்களுக்குள் இருக்கும் இந்த பரபரப்பு தன்மையிலிருந்து உங்களை விடுபடுத்திக் கொண்டு ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சத்தியங்கள் தாமாகவே உங்களுக்கு புரியும். இந்த சத்தியங்களை ஸ்ரவண மனனம் செய்வீர்களானால் இவைகள் உங்கள் வாழ்க்கையையே அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். அதனால் ஆழ்ந்து கேளுங்கள். கடந்த 3 சத்சங்கங்களிலே புராண லட்சணத்தை விளக்கிக் கொண்டிருந்தேன். சர்கோ தியாதக விசர்கஸ்ச விருத்தி ரக்ஷான் தராணிச்ச வம்சோ வம்சானுச்சரிதம் சம்ஸ்தா கேதுரவாஸ்ரயः தசபி லக்ஷணைர்யுக்தம் புராணம் தத்விதோ விதுகு. சர்க்கம் முதன்மை படைப்பு, விசர்க்கம் 2ஆம் படைப்பு, விருத்தி வாழ்வாதாரம், ரக்ஷா பாதுகாப்பு, அந்தராணி எனப்படும் மன்வந்தரம், வம்சம் வம்சாவளிகள், வம்சானுச்சரிதம் எனும் வம்சச் செயல்கள், சம்ஸ்தா எனும் அழிவு, கேது காரணம் எனும் கர்மா, அபாஸ்ரயம் எனும் பரமப்புகலிடம். இந்த 10ஐயும் விளக்க துவங்கிக் கொண்டிருந்தேன். இப்போ இந்த 10ஐயும் அருணாச்சல புராணம் ஈஸ்வரனுடைய கோணத்தில் இருந்து ஈஸ்வரன் எவ்வாறு முதன்மை படைப்பாய் வெளிப்படுகின்றார், 2ஆம் நிலை படைப்பாய் வெளிப்படுகின்றார், எப்படி இந்த அருணாச்சலத்திலே வெளிப்பட்டு அதற்கு பிறகு நடந்த எல்லாவற்றையும் நிகழ்காலம் வரை விளக்குகின்றது.